எப்படி வெற்றி பெறுவது, கவலைகளை குறித்து அநேக கவலைகள் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. ஆகவே ஒருவேளை வாக்குத்தத்தம் சொல்லி ஆராதனை நடத்துவதை அது ஒரு முறை. ஆனால் இப்படியாக அடிப்படை சத்தியங்களை சொல்லி இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல எல்லா மாதத்திற்கும் தேவனுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருப்பது எப்படி என்று உங்கள் முன்பாக நான் பேச ஆயத்தமாக இருக்கிறேன். கவலையில் இருந்து எப்படி விடுபடுவது? அநேக உள்ளங்களிலே கவலைகள் குடிக்கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்விலே கவலைகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த சத்தியத்தை உங்கள் மத்தியில் பேசும்படியாக உங்கள் முன்பாக நிற்கிறேன். அநேகர் கவலைப்படாத நாட்களே இல்லை என்று சொல்லலாம். இந்த நாளிலே என்னால் ஒரு கவலை கூட படாமல் என்னால் இருக்க முடியாது என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. ஆகவே கவலைப்படாத நபர்கள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஆனால் வேதம் நமக்கு அநேக காரியங்களை போதிக்கிறது. அதிலே இதுவும் ஒரு அற்புதமான ஒரு சத்தியமாக இயேசு சொன்ன சத்தியம். கவலையிலிருந்து எப்படி நாம் விடுதலை பெறுவது, கவலையிலிருந்து எப்படி வெற்றி பெறுவது என்று இயேசு இந்த காரியத்தை நமக்கு வேதத்திலே வலியுறுத்தி இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அநேகருக்கு இந்த பகுதிகள் தெரிந்த பகுதிகள் தான். இதிலே ஆழமான சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே வசனம் 19 முதல் 24 வரை 3 காரியங்களை இயேசு முன்வைக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வரை 3 காரியங்களை அவர் நம்முடைய வாழ்விலே முன்வைக்கிறார். அதாவது 3 காரியங்கள் என்ன என்றால், பூமியில் சேர்த்து வைக்கிற காரியங்கள் எல்லாமே கெட்டு போய்விடும். பூமியில் சேர்த்து வைக்கிற காரியங்கள் எல்லாமே கெட்டு போய்விடும். வசனம் 22, 23 சொல்லுகிறது, உலக ஆஸ்திகள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை கெடுத்துவிடும் என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. 3வது, ஒன்று கடவுளா அல்லது பணமா, எது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் 19 முதல் 24 வரை இந்த சத்தியத்தை நமக்கு மிக ஆழமாக சொல்லுகிறது. ஆகவே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வசனங்களை நீங்கள் பொறுமையாக நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பார்த்திருந்தால் அந்த 3 சாராம்சங்களை இயேசு அங்கே சொல்கிறார். ஒன்று, இந்த பூமியிலே நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்தின் காரியங்களை சேர்த்தாலும் அது பூமியிலே கெட்டு போகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே மத்தேயு 6:19, பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 22, 23 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி ஒன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் என்று உலகத்தின் காரியங்களிலே உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை அது கெடுத்துவிடும் என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 3வது, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று இந்த இந்த வசனத்திலே ஒன்று கடவுளை நேசியுங்கள், இல்லது உலகத்தின் காரியங்களை நேசியுங்கள், ஏதாவது ஒன்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த 3ஐயும் ஒன்றுபடுத்தி சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் அவர் ஆரம்பிக்கிறார் 25வது வசனத்திலே, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே இதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று இங்கே கடவுள், இங்கே இயேசு இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதுதான் வாழ்க்கையின் அடிப்படையின் ரகசியம். இந்த இடத்துல இயேசு சொல்லுகிற காரியம் அடிப்படை தேவைகளை சொல்கிறார். ஆகவே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்பது அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைகளுக்கு கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று இங்கே இயேசு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு கூட கவலைப்படக்கூடாதா? வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு கூட
கவலைப்படக்கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம். அதுதான் கடவுள் சொல்கிறார். இயேசு மாம்சத்தில் வந்த கடவுள் அதுதான் சொல்கிறார். வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வசதிகளுக்காக அல்ல. இன்று உலகத்தின் மக்கள் அடிப்படை தேவைகளுக்காக கவலைப்படுகிறதில்லை, இன்னும் அதிகமான வசதிகளுக்காக இன்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப அடிப்படை தேவைகளுக்கே கவலைப்பட வேண்டாம் என்றால் அப்போ இன்னும் வசதியான காரியங்களுக்கு அதை பத்தி இயேசு எங்கும் அது ரொம்ப எஸ்ட்ரீமா சொல்றார். ரொம்ப பேசிக்கா இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த மாதம் என்னை கர்த்தர் நடத்திவிட்டார், வருகிற மாதம் எனக்கு எப்படி இருக்கும் என்று ஒருவேளை நீங்கள் ஒருவித இயக்கத்தோடு கூட ஒருவித எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்திருக்கலாம். ஆனால் இங்கே கடவுள் சொல்கிற வார்த்தை அடிப்படை தேவைகளுக்கு கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று இங்கே கடவுள் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நீங்கள் கடவுளின் குழந்தை, கடவுளின் குழந்தையாக இருக்கிறீர்கள் என்றால், கடவுளின் பிள்ளையாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஒரே நோக்கமே பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதுதான். அதெல்லாம் அங்க சொல்றார். பரலோகத்திலே மத்தேயு 6:20 பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக, கடவுளுடைய குழந்தையாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒரே ஒரு காரியம், உங்களுடைய நோக்கம், there is only one vision, there is only one task, there is only one aim. அது என்னென்றால் பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆகவே நீங்கள் கடவுளுக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்று இங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படி வந்துட்டா யாருக்கும் எந்த கவலையும் இருக்க போதில்லை. கவலையை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்ல போறாரு, ஏதோ ஒரு மெடிசன் மாதிரி கொடுக்க போறாரு, இல்ல அனாசின் வாங்கி தலையில தேய்ச்சி அனுப்புவார்னு பார்த்தா இப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது அடிப்படை சத்தியம். அடிப்படை காரியங்களை வைத்து விட்டு மனிதன் இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டிருப்பதனால தான் அவனுக்கு கவலை வருகிறது. ஆகவே மத்தேயு 6:25 அடிப்படை காரியங்களை பேசுகிறது. அடிப்படை காரியங்கள் என்ன உண்போம், என்ன குடிப்போம், என்ன உடுத்துவோம். ஃபுட், வாட்டர் அண்ட் க்ளோத்திங், மிக அடிப்படையான காரியங்கள் இவை. என்ன உண்போம், என்ன குடிப்போம், என்ன உடுத்துவோம். அதாவது ஒரு மனிதனுக்கு உலகில் வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான காரியம் ஃபுட், வாட்டர் அண்ட் க்ளோத்திங். ஆகவே இதை குறித்து இயேசு அங்கே சொல்லுகிறார். இந்த இப்போ நாம் வாழ்ந்திருக்கிற சமுதாயத்திலே இதை குறித்து இப்போது யாரும் கவலைப்படுகிறது இல்லை. இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திலே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று நாம் யாரும் கவலைப்படுகிறது இல்லை. இப்போ ஒரு கடைக்கு போனீங்கன்னா எல்லாமே அங்கேயே இருக்கிறது. இப்போ எல்லாம் மால் மாதிரி கட்டி விடுகிறார்கள். மால்ல பிளாக்கா இருக்கிறது. இங்க போனா சாப்பிட்டுக்கலாம், இங்க போனா ட்ரெஸ் எடுக்கலாம், இங்க போனா மினரல் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு வரலாம். ஆகவே எல்லாவற்றையும் ஒரே இடத்துல வாங்கிடலாம். இப்ப யாரும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று இப்போது யாரும் கவலைப்படுகிறது இல்லை. அதோட வீட்டுக்கு ரூம் போட்டுறோம். ரூமை திறந்தா தண்ணி நேரா நம்மளுக்கு பக்கத்திலே கிடைக்கிறது. ஆனால் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படுகிறது இல்லை. அப்ப இதை எதுக்கு அடிப்படையாக சொல்கிறார் என்றால், இயேசு வாழ்ந்த காலத்திலே இந்த வார்த்தைகள் மிக பிரபலமான வார்த்தைகள். ஏனென்றால் பாலஸ்தீன தேசத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே அங்கே பாலைவனம் தான் அதிகம். பனி மலைகளுக்கு அருகில் வரவில்லை என்றால், பனிமூட்டம் ஸ்னோ என்று சொல்வார்கள், அது மலைகளுக்கு அருகில் வரவில்லை என்றால் அங்கே தண்ணீர் வராது. ஓடையிலே நீர் ஓடவில்லை என்றால் அங்கே தண்ணீர் கிடையாது. அங்கே தண்ணீர் என்பது கிடையாது. ஆகவே வயல்களிலே தண்ணீர் வந்தால்தான் வயல்களிலே பயிர்கள் விளைய ஆரம்பிக்கும். பயிர்கள் விளைந்தால்தான் அவர்களுக்கு உணவு உண்டு. அந்த உணவை, அந்த பயிர்களை கொண்டு போய் அவர்கள் விற்றால்தான் அவர்களுக்கு பணம் கிடைக்கும். பணம் வந்தால்தான் அவர்கள் துணி மணிகளை வாங்க முடியும். ஆகவே இந்த வார்த்தைகள் அந்நாட்களிலே மிகுந்த பாதிப்பை உண்டு பண்ணின வார்த்தைகள். ஆகவே எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. ஆகவே இதை இயேசு இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த வார்த்தைகள் நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நாம சூப்பர் மார்க்கெட் போலாம், இல்ல மால் போலாம், இல்ல எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போலாம். உணவு, உடை, தண்ணீர் என்பது இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை பத்தி நம்ம கவலைப்படுகிறதே இல்லை. நம்முடைய கவலைகள் எல்லாம் அதிகமான கவலைகள். இத பேசிக் திங்ஸ் பத்தி இப்ப யாரும் கவலைப்படுகிற மனிதர்கள் இப்போது யாரும் கிடையாது. இன்னைக்கு ஏன் மனுஷன் கவலையோடு கூட இருக்கிறான் என்று சொன்னால், யாராவது எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு, தண்ணி எங்க கிடைக்கும், சாப்பாடு எங்க கிடைக்கும்,
போட்டுக்க ட்ரெஸ் இல்ல, இதுக்கு கவலைப்படல. இன்னும் 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 நான் அங்க போகணும், இங்க வரணும், ராக்கெட்ல அமெரிக்காவுக்கு போகணும், ராக்கெட்ல சந்திரமண்டலம் போகணும், இங்கதான் அமெரிக்கா போகணும், இங்கதான் ஆஸ்திரேலியா போகணும், இங்கிருந்து அப்படி போகணும், என் பேர் பிரபலமாகணும், இதுக்கு தான் கவலைப்பட்டுக்கிறான். இங்க இயேசு அடிப்படை காரியங்களுக்கே கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். அந்நாட்களிலே இது மிக பிரபலமான வார்த்தைகள். ஏனென்றால் அவர்கள் இயற்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ உணவை பதப்படுத்தி வைக்கிற காலம், விளைச்சல்கள் உண்டு பண்ணின பிறகு உணவை பதப்படுத்தி வைக்கிற காலம். எப்ப வேணாலும் நம்ம உணவை பெற்றுக் கொள்ளலாம். அந்நாட்களிலே உணவை பதப்படுத்த முடியாது. அந்நாட்களிலே கரண்டே கிடையாது. அவர் சொன்ன சூழ்நிலை அந்த நாட்களில் சொல்றார். அப்ப கொஞ்சம் யோசிக்கணும். உணவை பதப்படுத்துவதோ இல்ல டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ்ல போயிட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டும் ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் இல்ல சுரிதாலாம் போய் தொங்க விட்டு கொண்டு அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் அந்த நாள்ல கிடையாது. அவர்களுக்கு இயற்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்நாட்களிலே பனிமூட்டம் மேலே மலையின் மேல் வந்து அந்த பனிமூட்டம் மேகமாக மாறி அந்த மேகம் தண்ணீராக மாறி அந்த தண்ணீர் ஓடையிலே வந்து அந்த தண்ணீர் ஓடையிலே பாய்ந்து அது விளைச்சலை உண்டு பண்ணி அந்த விளைச்சலை அவர்கள் கொண்டு வந்து அவர்கள் விற்று அதன் மூலம் காசை பெற்று அந்த காசை வைத்துக் கொண்டு உடையை வாங்குவது என்பது மிகுந்த சிரமமான ஒரு காரியம். அந்த சூழ்நிலையில் தான் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று இங்கே சொல்கிறார். பாலைவன பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து, இயற்கையை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிற மிக பிரபலமான ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன இந்த முக்கியமான வார்த்தை. அந்த சூழ்நிலை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையில அவர் எப்படி சொல்லுவார் என்பது நமக்கு தான் தெரியும். ஆகவே இது அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். இதற்காக கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார். வேற வேலையே அவர்களுக்கு கிடையாது, வேற வேலை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த நாட்கள் இப்போது இருக்கிறது போலெல்லாம் கிடையாது. இப்படி சொன்ன உடனே அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கலாம். அவர்களுடைய மெயின் கவலை இதுதான், அவருடைய பிரதான கவலையே இதுதான். இயற்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக போய் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் உங்கள் மீது கரிசனை உள்ளவர் அவர், உங்கள் மீது கரிசனை உள்ளவர், உங்களை நேசிக்கிறவர். ஆகவே அவருக்கு மேக மூட்டம் எப்போது அனுப்ப வேண்டும் என்று அவருக்கு தெரியும், ஓடையில எப்போது நீர் வர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும், எப்போது விளைச்சலை உண்டு பண்ண முடியும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே இதற்காக இந்த அடிப்படை தேவைகளுக்காக கவலைப்படாதீர்கள் என்று பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை நமக்கும் இந்த மாலை வேளையிலே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் மனிதன் பேராசை பிடித்தவன், மனிதன் பேராசை பிடித்தவன் என்று ஆண்டவருக்கு மிக நன்றாக தெரியும். அவன் வாழ்வின் முழு பகுதியும் சாப்பாடு, வீடு, உடை இதற்காகவே யோசித்துக் கொண்டிருப்பான், இதற்காகவே நேரத்தை செலவு செய்வான் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். மனுஷன் பேராசை பிடித்தவன். அந்நாட்களிலே வாழ்ந்த மக்கள் முழு நேரமும் இந்த உணவு, உடை, இந்த புசிப்பது, குடிப்பது, உணவு, தண்ணீர், உடை, இது மூன்றையும் குறித்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காகவே தங்கள் முழு நேரங்களையும் அவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று இங்கே சொல்லுகிறார். அப்போ இந்த சூழ்நிலையில அதை விட எத்தனையோ மடங்கு விஞ்ஞானத்தில் நாம் வளர்ந்து விட்டோம். இன்னைக்கு மனிதனுடைய பிரச்சனைகள் இவைகளை அல்ல, இவைகளை பார்க்கலும் பெரிய பிரச்சனைகளாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 சொல்கிறார், 6:25, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று இங்கே அதை சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு கேள்வியும் அவர் வைக்கிறார். அதுதான் முக்கியமான ஒரு சத்தியம். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. This is better than this, this is better than this. அப்ப இவங்க முழு நேரமும் எப்ப மழை பெய்யும், எப்ப தண்ணி வரும், எப்ப விளைச்சல் வரும், எப்ப கிளாத், எப்ப டிரெஸ் எடுக்கலாம், இதுதான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் கேட்கிறார், இதுதான் வாழ்க்கை அவங்களுக்கு, திஸ் இஸ் தி லைஃப், இதேதான் நீங்கள் போக்கஸ் பண்ணி கொண்டிருப்பீர்களா, இதையேதான் யோசித்துக் கொண்டிருப்பீர்களா, வேற சிந்தனை உங்களுக்கு
இருக்காது. அதனால சொல்றாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். இவைகளை பார்க்கிலும், உங்கள் ஆகாரத்தை பார்க்கிலும் உங்கள் சரீரத்தை பார்க்கிலும் ஜீவன் மிக விலையேற பெற்றவராக, உங்கள் சரீரம் மிக விலையேற பெற்றதாக இருக்கிறது கடவுளுடைய பார்வையிலே. ஆகவே இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா, இதேதான் நீங்கள் போக்கஸ் பண்ணுவீர்களா என்று இங்கே கடவுள் இங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உலகில் உள்ள மக்கள் தங்கள் சரீரங்களை அவர்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு அவருக்கு நேரம் சரியாக இருக்கும். உடையை பார்க்கிலும் சரீரம் மிக விசேஷித்தவைகள். உலகில் உள்ள மக்கள் அநேக தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கே நேரம் சரியாக இருக்கும். இந்த ட்ரெஸ் போறது, அந்த ட்ரெஸ் போறது, இப்படி வர்றது, அப்படி வர்றது, நைஸ் கார், நைஸ் ஹவுஸ், நைஸ் ஃபுட், நைஸ் கம்ஃபர்டபுள் சேர், சிறந்த ஒரு கார்ல வரணும், சிறந்த ஒரு வீட்டுல வரணும், சிறந்த ஒரு உணவை சாப்பிடணும், நல்ல கம்ஃபர்டபுளா ரெஸ்டாரண்ட்ல உட்காரணும், நல்ல பஞ்ச் ஆஃப் ஜுவல்லரி, நகைகள் அணிந்து கொள்ள வேண்டும், போட்ல போகணும், ஸ்விம் பண்ணணும், அங்க போய் மீன் பிடிக்கணும், பிச்சை மீனை வந்து வறுத்து சாப்பிடணும். So people are living. இந்த சரீரத்தை இன்னொரு சரீரம் ஃபீட் பண்ணி கொண்டிருக்கிறது, இந்த சரீரத்தை இன்னொரு சரீரம் ஃபீட் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்படியே தான் வாழ்வீர்களா என்று கேட்கிறார் இங்கு. அநேக மக்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அநேக மக்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேல் வாழ்க்கையே இல்லையா என்று முதல்ல ஒரு கேள்வியை வைக்கிறார். இதற்கு மேல உங்களுக்கு வாழ்க்கையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதே தான் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்களா? எப்பவுமே இதுக்காக தான் கவலைப்படுவீர்களா என்று அன்னைக்கு இயற்கையோடு கூட வாழ்ந்த மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். அதாவது அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, அவங்களுக்கு வேற வேலை கிடையாதுன்னா கரண்ட் கிடையாது, இயற்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலையில எழுந்து எப்ப மழை பெய்யும் இதை வச்சுதான், வேற எந்த கவலையும் அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு இயேசு இருந்தால் இந்த கேள்வி எப்படி கேட்டிருப்பாருன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு இயேசு மாத்திரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்றால் இன்னைக்கு இந்த கேள்வி எப்படி கேட்பார் என்றே தெரியாது. எப்படி கேட்பாரு உங்களுக்கே தான் தெரியும், உங்களுக்கே தான் தெரியும். இன்னைக்கு ஃபுட்டுக்கும் கிளாத்துக்கும் இன்னைக்கு வாட்டருக்கும் யாரும் கவலைப்படுறது, அதை விட எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்காங்க. எப்படி கேட்டிருப்பாரு, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா, எப்ப பார்த்தாலும் இதே தான் யோசிச்சு இருப்பீங்களா, என்ன புடவை வாங்குறது, என்ன ட்ரெஸ் போடுறது, எப்பவுமே இந்த கிரிக்கெட் மேட்சை தான் யோசிச்சு உட்காந்து இருப்பீங்களா, எப்பவுமே செல்போனை தான் நோண்டின்னு இருப்பீங்களா, எப்பவுமே பேஸ்புக்ல தான் உட்காந்து இருப்பீங்களா, எப்பவுமே வாட்ஸ்அப்ல தான் உட்காந்து இருப்பீங்களா, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா, இதுக்கு ஏதாவது நேரத்தை செலவு பண்ணுவீங்களா, எப்பவுமே இங்க ஓடணும் அங்க ஓடணும் தான் ஓடி இருப்பீங்களா, ஓவர் டைம் தான் செய்து கொண்டு இருப்பீர்களா, இப்படிதான் கேள்வி கேட்பார். அடிப்படை தேவைகளை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எஸ்டிமா போயிட்டான். இன்னும் கொஞ்சம் சில பேர் வந்து ஏன் திருச்சபைக்கு வருவதில்லை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா போதும், ஐ எம் சோ பிஸி. என்ன மாதிரி ஒரு பிஸியான நபரை நீங்கள் யாரும் பார்க்கவே முடியாது. அதனாலதான் இங்க கேட்கிறார், ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், இந்த சரீரம் தான் உனக்கு முடிவா, இந்த சரீரத்தை மெயின்டைன் பண்றதுதான் உனக்கு வாழ்வா, இந்த சரீரத்திற்கு தேவையான காரியங்களுக்காக மாத்திரம் நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பாயா என்று ஒரு கேள்வியை இங்கே வைக்கிறார். இந்த சரீரத்தை விட அதுக்குள்ளே வாழ்கிற உள்ளான மனிதன் மிக முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். அதை விட உள்ளான மனிதன் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனை குறித்து யார் கவலைப்படுகிறது? கடவுள் ஆவியாக இருக்கிறார், மனுஷனும் ஆவியாக இருக்கிறான். இந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இங்கே இந்த சரீரத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், இதன் உள்ளே நான் வாழ்வதற்கு கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சரீரத்தை பார்க்கிலும் உள்ளான மனிதன் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் நாளுக்கு நாள் பலப்படுகிறானா, அதை குறித்துலாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லாமல் என்னுடைய கவலைகள் முழுவதுமே உலக கவலைகளாக இருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் ஏன் கவலைப்படுறான்? யாரையாவது போய் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா, ஐயோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு மகனாக நான் நடந்து கொண்டேனே, அதற்கு யாரும் கவலைப்படுகிறது இல்ல. உலக கவலைகள், இன்னும் அச்சீவ் பண்ணும், இங்க போனோம், நல்லது நான் இல்லை என்று சொல்லலை. அதற்கு முன்பாக இங்க இயேசு சொல்லுகிறார், உன்னோட அடிப்படை தேவைகளை சந்திக்கிறவன் நான், உன்னோட அடிப்படை காரியங்களை சந்திக்கிறவன் நான். ஆகவே முதல்ல என்ன பார், அதான் கடைசியா சொல்லி முடிக்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியும் தேடுங்கள், அப்போ நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி முடிக்கிறார். எதற்கு சொல்லுகிறார் என்றால், நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், அதான் கொஸ்டின். வாட் இஸ் யுவர் ஒரினஸ்? இன்று பல பேர் சிரித்தே 3 மாதத்துக்கு மேல ஆகிறது, சிரிப்பதே இல்லை, 3 மாசம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். எப்பவுமே கவலை இல்லை. எதுக்கு கவலைப்படுகிறாய்?
எதுக்கு கவலைப்படுகிறாய்? உன் உள்ளான மனிதனுக்கு கவலைப்படுகிறாயா, இல்ல உலகத்தின் காரியங்களுக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? why you are worrying? இந்த சரீரம் தான் முடிவு என்பது கிடையாது. இந்த சரீரம் தான் முடிவு என்பது கிடையாது. இந்த சரீரத்தை கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு நன்றி செலுத்து. உனக்கு நல்ல கையும் காலையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதற்கு நன்றி செலுத்து. ஏனென்றால் பிறக்கும் பொழுதே சரீர ஊனத்தோடு கூட அநேகர் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். பிறக்கும் பொழுதே சரீர ஊனத்தோடு கூட அநேகர் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கலாம் நீர் விசேஷித்த மகனாக மகளாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே இந்த கடவுள் எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று இந்த செய்தியை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் போது ராமச்சந்திரா மருத்துவமனையிலிருந்து ஒரு போன் எனக்கு வந்தது. உங்களுடைய ரத்தம் தேவைப்படுகிறது என்று சொல்லி நான் போய் கொடுத்து விட்டு தான் வந்தேன். விசாரித்தேன் என்ன பிரச்சனை என்றால் 10 நாட்கள் தான் அந்த குழந்தை பிறந்து 10 நாட்கள் ஆன குழந்தை மஞ்சள் காமாலையோடு பிறந்திருக்கிறது. அது குழந்தை செய்த தவறா? 10 நாள் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கிற. 10 நாள் பிறக்கும் போதே மஞ்சள் காமாலையோடு பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு மருத்துவம் செய்வதற்காக அந்த குழந்தையுடைய ரத்தம் தேவைப்படுகிறது. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால் இந்த சரீரம் தான் இந்த சரீரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த கோணத்தில் யாரும் பாருங்க, இந்த சரீரத்திற்காக இதுக்கு நல்லா சாப்பிடணும், இது கம்ஃபர்டபுளா பண்ணணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லி கொண்டிருக்கிறாயே. இந்த சரீரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்தை எப்படி பாதுகாப்பது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவருக்கு நன்றாக தெரியும். வாழ்க்கை என்பது சரீரத்தை விட, உணவை விட, உடையை விட மிக முக்கியமானது. வாழ்க்கை என்பது உன்னுடைய சரீரத்தை விட, உன்னுடைய உணவை விட, உன்னுடைய உடையை விட மிக முக்கியமானது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால சொல்றார், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தமானவைகள் அல்லவா என்று இங்கே கடவுள் கேட்கிறார். இங்கே இயேசு கேட்கிறார். உன்னுடைய அடிப்படை தேவைகளை சந்திக்க அவரால் முடியும். சந்திப்பேன் என்று தான் சொல்லுகிறார், சந்திக்க மாட்டேன்னு சொல்லல. அப்ப உன்னுடைய கவலைகள் எதுவாக இருக்கிறது? இன்னைக்கு ஏன் மனிதன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால், இப்போ அடுத்த மாசம் எனக்கு சாப்பாடே வழி கிடையாது, எனக்கு குடிக்க தண்ணி கிடையாது, எனக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது அப்படின்னு அதுக்காக நம்ம கவலைப்படுறோம். அடுத்த மாசம் இல்ல, அடுத்த மாசம் நானே இங்க போயிடணும், அடுத்த மாசம் அங்க போயிடணும், அடுத்த மாசம் எனக்கு இப்படி போகணும், அடுத்த மாசம் எனக்கு அப்படி போகணும். ஒண்ணு கூட கடவுளுடைய பார்வைக்கு நேரான ஒரு கருத்தாக இருக்காது. ஒண்ணு கூட கடவுளுடைய பார்வைக்கு நேரம். அடுத்த மாசம் இந்த தேவனுக்கு கேட்டு துக்கம் என்று பேசினேன், அடுத்த மாசம் நான் என் உள்ளான மனிதன் கொஞ்சம் பலப்படணும் பிரதர் ஆவியில அப்படின்னா கடவுள் அதை பாரு, அதை தான் கேட்கிறார். முதல்ல அதை பாருப்பா, ஏன் கொடுக்க இதுலயே யோசனை இருக்கிற. அதுவும் அந்த நாட்கள்ல இயற்கையோடு கூட வாழ்ந்த மனிதர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். இந்நாட்கள் அவர் எப்படி கேட்பார்னு எனக்கே தெரியாது. இன்று ஆண்டவருக்காக துக்கப்படுகிற மக்களை விட, கடவுளுக்காக துக்கப்படுகிற மக்களை விட, உலகத்தின் காரியங்களுக்காக துக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் அநேகமா இருக்கிறார். அதனால நோய் வந்து செத்து போயிடுறாங்க. அநேக நோய்கள், மென்டல் ஒரினஸ் எதுக்கு? கடவுளுக்காக இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, கடவுளுடைய பார்வை இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, அதனால வருந்தி கொண்டிருக்கிறேன் என்று அதன் மூலமா அவனுக்கு நோய் வந்தது. இல்ல, இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி போனோம், அப்படி போனோம், அப்படியே நோய் வந்து கூனி குறுகி மனிதன் மரித்து கொண்டிருக்கிறான். ஆகவே இதை சொன்னால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆனால் இதுதான் உண்மை. ஏன் கவலைப்படுகிறாய்? ஏன் கவலைப்படுகிறாய்? ஏன் கவலைப்படுகிறாய் என்றால் 3 காரணங்களை நான் சொல்ல முடியும். ஏன் கவலைப்படுகிறாய்? வாழ்விலே எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ஏன் உனக்குள்ளே ஒரு ஒரினஸ், ஏன் உன் முகத்தில் ஒரு சிரிப்பு கூட இல்லாமல் போகிறது என்றால் எந்த நேரமும் கவலை கவலை கவலை. அப்படி நீ கவலைப்படுகிறதால 3 காரியங்கள் உன் வாழ்விலே இல்லாமல் இருக்கிறது. ஒன்று, உங்கள் பரமபிதா இருக்கிறார் என்பதை நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள். நீங்கள் கவலைப்படுகிறதினால் உங்களுக்கு மேலே ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதை நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள். இரண்டாவது, உங்கள் விசுவாசம் இங்கே சந்தேகமாகிறது. உங்களுடைய விசுவாசம், கடவுள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் சந்தேகமாகிறது. மூன்றாவது, நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே உங்களுடைய எதிர்காலம் சந்தேகமாகிறது. உங்களுடைய எதிர்காலம் சந்தேகமாகிறது. ஆகவே எப்பொழுதும் பணப்பிரச்சனை, வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள், எதை சாப்பிடுவது, எதை உடுத்துவது என்று எப்போதும் இதையே நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள்.
இதையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பரமபிதா ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள். முதலாவது இந்த ஒரே ஒரு கருத்தை இந்த நாளில் நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். மீதி 2 காரியங்களை அடுத்த மாதம் கடைசியில் நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, உங்கள் பரமபிதா உங்களோடு கூட இருக்கிறார். Your heavenly loving Father is with you. உங்கள் அடிப்படை தேவைகளை சந்திப்பது அவராலே முடியும். அடிப்படை தேவைகள் மாத்திரமல்ல, அது உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், தீயோருக்கும் அடிப்படை தேவைகளை கொடுக்கிறவர். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளான உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். அதுக்கு மேலே அவர் தர முடியும். ஆனால் ஒரே ஒரு காரியம், இதை கடவுள் செய்வார் என்று நாம் நினைக்கிறதே இல்லை. மத்தேயு இயேசு அதுதான் மிக அழகாக சொல்லுகிறார். ஆல் மெட்டீரியல் திங்ஸ், உலக பிரகாரமான காரியங்களுக்கு கவலைப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஈவன் அவைகள் அடிப்படை தேவைகளாய் இருந்தாலும் கூட உலக பிரகாரமான காரியங்களுக்கு கவலைப்படாதிருங்கள். அவை அடிப்படை தேவைகளாய் இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். அதுதான் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 6. அடிப்படை தேவைகளுக்கு கூட நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டாம் என்றுதான் இயேசு சொல்லுகிறார். தேவை இல்லை. ஏனென்றால் உங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியவில்லை. உங்களுடைய ஃபாதர், லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், யூ நோ, நீங்கள் அவரை மறந்து விட்டீர்கள். அவரை மறந்திருப்பது நம்முடைய முட்டாள்தனத்தை குறிக்கிறது. யூ ஆர் ஃபூலிஷ். ஆங்கில வேதங்கள் அப்படிதான் வரும். அது முட்டாள்தனமாது. உங்களுடைய பரலோக தகப்பன் யார் என்று உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நீங்க சிறு குழந்தைகளை பார்த்தீர்கள் என்றால், சின்ன பிள்ளைங்களை நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது என்னைக்காவது கவலைப்பட்டிருந்தா அடுத்த வேலை சாப்பாடு எனக்கு எப்ப வரும்? மார்ச் மாசம் வந்துடுச்சு, சாப்பாடு எங்க வரும், ட்ரெஸ் எங்க வரும், குடிக்க தண்ணி எப்படி? சின்ன பிள்ளைங்க கவலையே படாது. அவங்க அப்பா அவர் என்ன வேலை செய்யறான்னு அதுக்கு தெரியாது. என்ன வேலை செய்யறான்னு அதுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகளுடைய மனநிலை அதுதான். அதுக்கு என்ன குடிக்கணும், என்ன போகணும், என்ன பேசணும், என்ன அடுத்த வேலை எனக்கு எங்க வரும், மார்ச் மாசம் எனக்கு எப்படி நடக்கும், ஃபீஸ் எப்படி கட்டுவாங்க, இதெல்லாம் அதுக்கு தெரியாது. அது பாட்டு விளையாடி இருக்கும், அது பாட்டு போவோம். அம்மா பசிக்குதுன்னு நீங்க சாப்பாடு கொடுப்பீங்க, அது எல்லா காரியங்களையும் செய்யும். அதுக்கு தெரியாது, அது கவலைப்படாது. அதே போல நம்முடைய தகப்பன் யார் என்று நமக்கு தெரியாமல் இருந்தால் நாம் கவலைப்படுவோம். அது இப்ப சின்ன பிள்ளைங்க அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுன்னு அது கவலைப்படாம இருக்கிறது இல்ல, அது ஃப்ரீயா இருக்குது. அதே மாதிரி நீங்களும் நானும் நம்முடைய தகப்பன் மேல எல்லா பாரத்தையும் போட்டு கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இல்ல எந்த சின்ன பிள்ளையாவது உட்காந்துன்னு மார்ச் மாசம் எப்படி வரும் பிரதர் அப்படின்னு கவலைப்பட்டனா அது குழந்தை கிடையாது. அது உங்க வீட்டுல அப்படி சின்ன பிள்ளைங்க இருந்தா அது குழந்தை கிடையாது. அது ரொம்ப டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணீங்க. ஒரு 5 வயசு பையன் உட்காந்து கவலைப்பட்டு இருக்கிறான், மார்ச் மாசம் எனக்கு எப்படி சாப்பாடு வரும் தெரியலன்னா அவன் குழந்தை கிடையாது. அதே போலதான் இன்றைய கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் கவலைப்பட்டு கொண்டிருப்போம் என்றால், நீங்களும் நானும் நம்முடைய தகப்பன் யார் என்று தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தகப்பன் யார் என்று தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தை எது கேட்டாலும் அவங்க அப்பா வாங்கி தருவார், கடன் பட்டாவது வாங்கி தருவார். அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு செல்லும்போது அந்த குழந்தை ஏதாவது கேட்டுச்சுன்னா ஏதாவது கடன் பட்டாவது வாங்கி தருகிறவர் உண்மையான பெற்றோர். செய்வார்கள், ஏன்னா குழந்தை கேட்டுச்சுன்னு. அப்ப பொல்லாதவர்களாகிய நீங்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பொல்லாத சிந்தனையுடைய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்கும் பொழுது, உங்களை மனு உருவாக படைத்து இந்த உலகத்தில் பருத்திப்பட்டு பகுதியில் அமைத்து இங்கே வாழ வைத்து உங்கள் அடிப்படை தேவைகளை சந்திக்காமல் இருப்பதற்கு நான் கடவுள் இல்லாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அதுதான் இங்க எழுதுறாரு அவர். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போன்னு எப்பவுமே இதை பத்தியே ஏன் யோசனை இருக்கிறீர்கள், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனா என்று இங்கே கடவுள் கேட்கிறார். அப்படி கவலைப்படுகிறீர்கள் என்றால் அது முட்டாள்தனமானது என்று வேதம் சொல்கிறது. இயேசு 3 காரியங்களை குறித்து சொல்கிறார். உணவு, எதிர்காலம், அமைப்பு, வாழ்க்கையின் அமைப்பு. இது 3ம் அவரை சார்ந்து இருக்கிறது. நம்முடைய பரலோக தகப்பனை
சார்ந்து இருக்கிறது. அப்படி அப்பாவை சார்ந்து இருக்கிறது. அது ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற அந்த ஒரு வெளிப்படையான சிந்தனை கூட அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற உங்களுக்கும் எனக்கும் ஏன் இல்லாமல் போகிறது என்றால், நாம் பரமபிதா யார் என்று தெரியாமல் இருக்கிறோம். இனி இந்த அடிப்படை தேவைகளுக்காக கவலைப்படாதீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். ஏன் உலகத்திலே இன்று ஏன் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் அவரை பின்பற்றாமல் இருக்கிறார்கள்? இவங்க சுய முயற்சியில் அநேக காரியங்கள் செய்து செய்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை பண்றேன், அதை பண்றேன், இதை செய்யறேன், ஒரே கவலை, ஒரினஸ், மென்டல் ஒரினஸ் வந்து சிக்கா போயிட்டு கட்சியில் அதுக்கு ஒரு ஜபம் வச்சு அப்புறம் அவரை பாடி மேலே ஏற்றி அனுப்ப வேண்டியதுதான். இங்க வேதம் அதுதான் சொல்லி இந்த மூன்றும் அவரை சார்ந்திருக்கிற. மத்தேயு 6:26 சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. கடவுள் பறவைகளுக்கு ஜீவனை கொடுத்தார். இஸ் ஷோயிங் தி எக்ஸாம்பிள். அங்க சொல்றார், மலையில நின்று சொல்றார், அதை பாருங்க பறவைகள், அந்த பறவைகளை பாருங்க அதுக்கு எப்படி போகுது வருது. அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற கடவுள் உங்களுக்கு பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா. ஏனென்றால் you are better than the birds. You are better than the birds. அப்ப கடவுள் பறவைகளை படைத்து ஜீவனை கொடுத்து படைத்து விட்டு, நான் உங்களை படைத்து விட்டேன், இனி நீங்க போய் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்க போய் உங்க இஷ்டத்துக்கு வாழுங்க, நீங்களே உணவை தேடிக்கொள்ளுங்கள், நீங்களே ஏதாவது பண்ணீங்கப்பா, என்னோட வேலை உங்களை படைப்பது மாத்திரம்தான் என்று சொல்லவில்லை. இத்தனைக்கும் பறவைகளுக்கு சுய ஆற்றல் கிடையாது, யோசிக்கிற திறன் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட பறவைகளையே பிழைப்பூட்டுகிறவர் என்றால் உங்களையும் என்னையும் ஏன் வருகிற மார்ச் மாதம் பிழைப்பூட்ட மாட்டார்? மார்ச் மாதம் மாத்திரம் இல்ல, வாழ்க்கையின் கடைசி வரை பிழைப்பூட்டுவார். அப்ப என்ன பிரதர், மார்ச் மாசம் வரைக்கும் தானா, ஏப்ரல்ல அப்படின்னு நினைக்காதீங்க, பிழைப்பூட்டுவார். ஆனா எங்கவா கோயில் ஏன் வரல பிரதர்? ஓவர் டைம் போயிட்டோம் பிரதர், இங்க டியூட்டி போனோம் பிரதர், அங்க டியூட்டி போனோம் பிரதர். முதல்ல இங்க வான்றார், முதல்ல இங்க வந்துரு, இங்க வா, அதுக்கு தான் இந்த பிரசங்கம் பண்ணுகிற. ஏன் பிரதர் ஊழியத்துக்கு வரல? அங்க டியூட்டி, இங்க டியூட்டி. ஆனா இன்னைக்கு மாத்திரம் ஏசு இருந்தாலும் பயங்கரமா திட்டி இருப்பாரு உங்களை. அந்த நாட்கள் அப்படியே திட்டவரு. அவன் பாவம் இயற்கை மழை வந்தா தான் அவனுக்கு பழைப்பு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தா எப்படி வேணாலும் திட்டுவார். எப்படி திட்டுவார்னு எனக்கே தெரியாது, அப்படி திட்டுவார். எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே தான் வேலையா, இதே சிந்தனை தானா, இதே காரியம் தான், இதே பொய் தான் பேசிட்டு இருப்பியா, இதே டிவி முன்னாடி தான் உட்காந்து இருப்பியா, இதே தான் சொல்லிட்டு இருப்பியா, எப்பவுமே இதுலதான் இருப்பியா, கொஞ்சம் கூட உன் உள்ளான மனிதனை குறித்து உனக்கு கவலையே கிடையாதா? இப்படிதான் திட்டி இருப்பார். அப்போ பறவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறவர் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்ப கடவுள் நம்மை உண்டாக்கி பருத்திப்பட்டில நம்மை வைத்து, நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு கொண்டு, நீ எப்படியாவது அழுது புலம்பிக் கொண்டு, நீ எப்படியாவது கவலைப்பட்டு கொண்டு என்று சொல்லவில்லை. இங்க ஒரு சர்ச் இருக்கும், இங்க வார வாரம் வந்துட்டு இங்க வந்து கவலைப்படு, அழு, புலம்பு அப்படின்னு சொல்லல. பறவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறவர் உங்களுக்கும் பிழைப்பூட்டுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. அவர் ஜீவனை கொடுத்தது நம்மை வாழ்வதற்கு உதவி செய்கிறார், வாழ்வதற்கு உதவி செய்கிறார். அப்போ மத்தேயு 7:26 சொல்லுகிறது, விதைக்கிறது, அறுக்கிறது, அங்கே களஞ்சியங்களை விதைக்கிறது எதுவுமே பறவைகள் செய்கிறதில்லை, நோ 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 சேர்ப்பது இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆகையால் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற கடவுள் உங்களுக்கு பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா. ஆகவே பிரதர், நான் சரியா புரிஞ்சு கொண்டேன், இனி நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நேரா மாங்காய் மரத்து கீழே போயிட்டு நின்று வாய ஆணு திறந்து பார்த்துன்னு இருப்பேன், மாங்காய் தானா என் வாயில வந்து விழும். பிரதர், நீங்க தானே சொன்னீங்க விதைக்க வேணாம், அறுக்க வேணாம், சேர்க்க வேணாம். நீங்க இனி நான் எந்த வேலைக்கும் செய்ய மாட்டேன், எந்த வேலைக்கும் போக மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நேரா மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு ஆணு வாயை தந்திருப்பேன், பழைய நேரா என் வாயில வந்து விழும், சாப்பிட்டு நிம்மதியா இருப்பேன். அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு தான் சரியா புரிந்து கொள்ளணும்.
அப்படி சிலர் அப்படி போயிடுவாங்க, ஒரே ஸ்ட்ரீம் அப்படி போயிடுவாங்க. அப்படி கிடையாது. உணவு எனக்கு நேராக வரும் என்று சொல்லவில்லை. அப்படி அல்ல. கடவுள் எங்கே உணவை தேட வேண்டும் என்று பறவைகளுக்கு சொல்லுகிறார். பறவைக்கு உணவு தானா வந்து வாயில கொடுக்கிறார் இல்லையா? அப்படியா? பறவை கூட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பிரதர், உணவு நேரா வாயில வந்து போடுவார் கடவுள். அப்படி அல்ல. உணவை எங்கே தேட வேண்டும் என்று கடவுள் சொல்லுவார். அப்ப பறவைகள் வேலை செய்கிறது, அங்கே செல்கிற வேலை செய்கிறது, அதுங்க பிஸியா தேடுகிறது, கூடு கட்டுகிறது, தன் குட்டிகளின் மீது அக்கறை கொள்கிறது, எப்படி பறக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது, சூழ்நிலைக்கு ஏற்ப இடத்தை மாற்றுகிறது, கடினமாக பறவைகள் உழைக்கிறது. அவைகளுக்கு கொடுத்த பணிகள் இவை. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த காரியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பறவைகளுக்கு வேலை கடவுள் கொடுத்திருக்கிறார். கூடு கட்டுகிறது, தன்னுடைய குட்டிகளை பாதுகாத்துக் கொள்வது, இடத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப இடத்தை அது மாற்றும், கூற்றை மாற்றும், எல்லா காரியங்களும் அதுக்கு என்ன வேலையோ அதை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதை செய்துவிட்டு அது பறவைக்காக, அது உணவிற்காக அது பறந்து செல்கிறது. எங்கே செல்ல வேண்டும் என்று கடவுள் கட்டளையிடுகிறார், அந்த இடத்துல உணவு அதுக்கு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல இருந்து நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த பறவையும் ஒரு பெரிய கூடை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறது இல்லை. இங்கதான் மனுஷன் டிஃபர் ஆகிறான். பறவைக்கு அதுக்கு என்ன கூடோ, இதுதான் சரியான சத்தியம். நிறைய பேர் ஒன்னு போனா இந்த ஸ்ட்ரீம்ல போயிடுறாங்க, ஒன்னு போனா இந்த ஸ்ட்ரீம்ல போயிடுறாங்க. பறவை, எந்த பறவையாவது அதோடைய குட்டி பறவைகளுக்கு ஏற்பதான் கூடு கட்டும் இல்லையா? அப்படிதான் கட்டும். இல்ல அந்த மரம் முழுசா நான் தான் கட்டிக்குவேன் எந்த பறவை சொல்லிச்சா? அந்த மரம் முழுக்க நான் தான் கட்டிக்குவேன். பக்கத்துல ஒரு 1/2 கிரவுண்ட் சேர்த்து கட்டுவேன், பக்கத்துல ஒரு 1/2 அடி சேர்த்து கட்டுவேன், சண்டை பிடிப்பேன், உடம்பாட்டம் வழிய. உனக்கு பரலோகத்துல பொக்கிஷத்தை கத்தர் வைத்திருக்கிறேன்னு சொல்றார். இந்த 1/2 அடி தான் விட்டு போயேன், விடமாட்டேன். இதுதான் பிரச்சனை. கடவுள் உனக்கு என்ன வேலை வைத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் செய்ய, உனக்கு அடிப்படை தேவையை சந்திப்பார். உனக்கு அவர் உன்னை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அப்ப நான் பெரிய கூடு ஒண்ணு கட்டிக்குவேன் பிரதர், இந்த மரத்திலையும் கட்டுவேன், அப்புறம் அந்த மரத்திலையும் போய் கட்டுவேன், ஊர் ஊரா போய் கட்டிட்டு இருப்பேன். இப்படி எந்த பறவை நினைக்கிறது இல்லை. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிறைய நான் சேர்த்துக் கொள்வேன், எனக்குன்னு சொல்லுவேன், என் சந்ததிக்கு சொல்லுவேன், இப்படி செய்வேன் அப்படி செய்வேன். இது தவறான ஒரு காரியம் என்று இங்க வேதம் சொல்கிறது. கடவுள் என்ன நிர்ணயித்தாரோ அந்த வேலையை மட்டும்தான் பறவை செய்கிறது. பறவை செய்திருக்கிறதுனால அவைகள் பறந்து செல்லும் போது அவைகளுக்கு உணவை கடவுள் அங்கே கொடுக்கிறார். அப்ப பறவை, ஒரு பறவை எப்ப குண்டாகும்? ஒரு பறவை எப்ப குண்டாகும்? நம்ம பாஷையில என்ன, பறவைக்கு எப்ப சுகர் வரும்? பறவைக்கு எல்லாம் சுகர் வருதுன்றீங்க, புதுசு புதுசா கேக்குறீங்க பிரதர். நாங்க பறவை விலங்கு செக் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். பறவை எப்ப குண்டா இருக்கும்? ஒரு மனுஷன் அதை கூண்டில் போட்டு அடைத்து அதுக்கு உணவை கொடுக்கும் போது மாத்திரம் அது என்ன இருக்கும்? பறவை குண்டாகும். கூண்டுல இருக்கிற பறவை எப்படி இருக்கும்? குண்டா இருக்கும். ஏன்னா அது வேலையை அது செய்ய விடாம பண்றது யாருன்னா மனுஷன் தான். அதை கூண்டுல போட்டு வச்சுக்கின்னு, அது ஒரு என்ட்ரன்ஸ் ரூம்ல லவ் பேர்ட்ஸ் வச்சுக்கின்னு, வரவும் போறவங்களாம் நான் அந்த பறவை வளர்த்துனுக்கிறேன்னு சொல்லிக்கின்னு, அதை கிளீன் பண்ற நேரத்துக்கு சர்ச்சைக்கு வர மாட்டான். அப்புறம் மீனை பிடிச்சி பிஷ் டேங்க்ல விட்டுக்கிறது. நான் இதெல்லாம் செய்ய வேணாம்ல, சர்ச்சையை விட்டுறியே, அதுதான் பேசினுக்கிறேன். முதலாவது என்னுடைய ராஜ்யம் நீதி தேடுங்கள், முதலாவது மீனை வளங்கள், முதலாவது பறவை வளங்கள், நாயை வளங்கள், செய்தி யாரும் வேணான்னு சொல்ல, முதலாவது என்னுடைய ராஜ்யம் நீதி தேடுங்கள். ஏன் லேட்டு? மீனை வளர்த்து பிரதர் அதை கிளீன் பண்ணிட்டு வரத்துக்குள்ள போதும் போதும், ஏன் அதை வளர்க்குற, அது பண்ண இருக்கட்டுமே, எதுவுமே ஆத்துல விட்டுவா, செய்ய மாட்டோம் பிரதர். அப்ப பறவை எப்ப குண்டாகுது? அதை நீ பிடிச்சி ஒரு கூண்டுல வச்சு அதுக்கு நீ சாப்பிடறதெல்லாம் அதுக்கு கொடுத்து, நீ அதாவது செல்லமா வளர்க்கிறாராம், இவர் சாப்பிடறதெல்லாம் அது கொடுத்து அது குண்டாக்கி அது சீக்கிரம் சாகடிச்சு அதை போய் அடக்கம் பண்ணி அதுக்கு ஒரு பரியல் சர்வீஸ் வச்சு அது கூட பிரேயர் பண்றதுக்கு நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க. நாய் செத்து போனால் பிரேயர் பண்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, உன் வேலையை நீ செய், பறவைகள் வேலையை அது செய்யும். அதுதான் இங்க கடவுள் சொல்லுகிறார். கடவுள் மனிதனுக்கு போதுமானதாய் தந்திருக்கிறார், போதுமானதாய் தந்திருக்கிறார்.
அப்ப இவன் தான் இன்னும் வேணும் பிரதர், இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுறான்? கடவுளை மறந்து கவலைப்பட ஆரம்பிக்கிறான். கடவுளை மறந்து கவலைப்பட ஆரம்பிக்கிறான். இதற்காக கடவுளிடத்தில் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். கடவுளை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறான். இதற்கு தான் உழைத்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே பறவைகளுக்கு ஒரு அமைப்பை கடவுள் உண்டு பண்ணி இருக்கிறார். அவைகள் உழைக்க வேண்டும். அவைகளுக்கு என்ன வட்டமோ அந்த வட்டத்திலே அதுகள் செயல்படும் போது கடவுள் உங்களுக்கு அதற்கு பிழைப்பூட்டுகிறார். அதே போலதான் மனிதனையும் ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். என்னை ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். அதை விட்டு நான் வெளியே போயிட்டு நாம இஷ்டத்து பிறண்டுனா ஒன்னும் நடக்காது, ஒன்னும் நடக்காது. நாம ஏன் சொல்லி போயிட்டு ஆண்டவர் இதை செய்ய அதை செய்ய நடக்காது. என்னை எந்த நோக்கத்திற்கு அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தின் வேலையை நான் கரெக்டா செய்யும் பொழுது எனக்கு பிழைப்பூட்டுகிற கடவுள் ஒருவர் இருக்கிறார். ஆகவே இதற்காக உணவுக்காக, உடைக்காக, தண்ணிக்காக நான் ஜெபிப்பது கிடையாது, கிடையாது. என்னை எந்த நோக்கத்துக்கு அழைத்தாரோ அதை நான் செஞ்சுட்டு போயினே இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாமே நான் தான் எட்டுன்னு நினைக்க கூடாது. கடவுள் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். உன்னை இந்த திருச்சபையில எதற்காகவும் அழைத்திருக்கிறார். உன்னை இந்த திருச்சபையில எதற்காகவும் அழைத்திருக்கிறார். ஒரு தாளந்து உனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த தாளந்து செய்துவிட்டு கம்முனு உட்காரு, பிழை பூட்டுகிற காரியம் தானா நடக்கும். அதைதான் இங்க சொல்றார். அதை விட்டு நான் எஸ்டிமா இப்படி போவேன், அப்படி போவேன், டைவர்ஷன் போவேன், இங்க போவேன்னா கவலை தானாக வந்துவிடும். அதை கடவுள் சந்திக்கிறது இல்லை. ஆகவே பறவைகள் பறக்கிறது, அதற்கு உணவு கிடைக்குமா கிட்டாதா என்று தெரியாமல் தான் அது கூட விட்டு பறந்து செல்கிறது. எந்த பறவையும் உங்களுக்கா தெரியும், எத்தனை மணிக்கு சாப்பாடுன்னு தெரியும், எத்தனை மணிக்கு பிரியாணி போடுவாங்கன்னு தெரியும், எந்த ஃபங்க்ஷன்ல என்ன பிரியாணி நம்மளுக்கு தெரியும். பறவைக்கு தெரியாது. அது கூட விட்டு பறக்கும், கூட்டிலிருந்து கிளம்பும் பொழுது அதோடைய காரியத்தை அது செய்துவிட்டு, அதோடைய காரியங்களை அது செய்துவிட்டு கூட்டிலிருந்து பறக்கும் பொழுது அதற்கு உணவு எங்கே இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் அது எந்த இடத்துல உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் அதற்கு கட்டளையிடுகிறார். எந்த பறவையும் உணவு கிடைக்காமல் திரும்ப கூட்டுக்கு வருகிறது இல்லை. ஆனா மனுஷன் வருவான். ஏன்? எஸ்டிமா ஆசைப்படுறான். எந்த பறவையும் உணவு கிடைக்காமல், எந்த பறவையும் பசியில செத்து போச்சுன்னு எங்கேயாவது நீங்க நியூஸ் படிச்சிருக்கீங்களா பிரதர்? பசியில இந்த பறவை பசியில செத்து போச்சு பிரதர்? கிடையாது. அவைகளுக்கு பிழை பூட்டுகிறவர் தான் நமக்கும் பிழை பூட்டுகிறார். அது பறக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு உணவு எங்கே இருக்கிறது தெரியாது. ஆனால் அவைகளுக்கு கட்டளையிடுகிறார். ஏனென்றால் கடவுள் சொன்ன வேலையை அவைகள் சிறப்பாக செய்துவிட்டு அவைகள் வருகிறதுனாலே அவைகளுக்கு பிழை பூட்டுகிறார். இந்த மாலை வேலையிலும் கடவுள் சொல்கிற வேலையை செய்யாமல் நான் எஸ்டிமா போவேன் பிரதர், நான் இங்க போவேன்னா அங்கே உங்களுக்கு கவலை தான் மிஞ்சும். அதனாலதான் முதல்ல அங்க ஆரம்பிக்கிறார். ஆகையால் பூலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், பூமியில ஒன்றுமில்லாமல் வாழ்வதற்காக அந்த வார்த்தைகள் சொல்லப்படவில்லை. ஒரு திட்டம், ஒரு நோக்கத்தோடு கூட இந்த பருத்திப்பட்டு பகுதியில் இந்த சிலுவை நாதர் ஆலயத்திலே உங்களையும் என்னையும் கர்த்தர் இணைத்திருக்கிறார். அதை செய்யாமல் நீங்கள் மற்ற காரியம் செய்யும் போது உங்களுக்கு கவலைதான் மிஞ்சும். அதை செய்யும் பொழுது உங்களுக்கு பிழை பூட்டுகிறவர் உங்களுக்கு சேர்த்தும் கூட கொடுப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த மாலை வேளையில் இந்த வருகிற மாதத்திலே நான் என்ன செய்வேன் என்று கவலைப்படாது. முதலாவது கடவுள் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார். What is the role of myself? எந்த பறவையும் பறக்கும் பொழுது கூட்டை விட்டு கிளம்பும் போது அதுக்கு உணவு இங்கேதான் இருக்கும் என்று தெரியாது. அதே போல அவைகளுக்கு பிறை போட்டுகிறார் என்றால், அவைகளுக்கு கட்டளையிடுகிறார் என்றால், அவைகளை பார்க்க விசேஷித்தவர்கள் நீங்களும் நானும். ஆகவே கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். ஏனென்றால் உங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியணும். உங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியணும். உலக பிரகாரமான அப்பா சொல்ல, ஆவிக்குரிய தகப்பன் நம்முடைய பரமபிதா யார் என்று தெரிய வேண்டும். எந்த சின்ன குழந்தையும் பெற்றோரிடத்தில் அழுகிறது இல்லை, அடுத்த வேளை சாப்பாடு எனக்கு எப்படி வரும் என்று. அதே குணத்தோடு கூட நீங்களும் கடவுளுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை முழுமையாய் சார்ந்து கொள்ளும் போது, அவரை முழுமையாய் நம்பும் பொழுது நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே பறவைகளுக்கு பிழை பூட்டுகிறவர் நமக்கும் பிழை பூட்டுவார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதுனாலே
ஒரு முழத்தையும் கூட்ட முடியாது, ஒரு முழத்தையும் குறைக்க முடியாது. பறவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் நீங்களும் நானும். ஆகவே இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த மாதம் முழுவதும் நடத்தினவர் வருகிற மாதத்திலும் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த மாதத்தில் நான் உலக காரியங்களுக்காக நான் கவலைப்பட்டிருக்கலாம், உலக காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டிருக்கலாம். அது எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மறந்து என் உள்ளான மனிதனுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? உங்கள் தகப்பன் யார் என்று நமக்கு தெரியும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ளவர். வெள்ளியும் பொன்னும் அவரிடத்தில் உள்ளது. எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவரே அவர்தான். எல்லாவற்றையும் உண்டு பண்ணி இந்த பூமியின் அடியில வைத்தவரும் அவர்தான். அப்பேற்பட்ட கடவுளை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது பறவைகளுக்கு அவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளைகளை செய்துவிட்டு அவைகள் பறக்கும் பொழுது, அது பறக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு உணவு எங்கே இருக்கிறது என்று அதுக்கு தெரியாது. ஆனாலும் அவைகள் கட்டளை கொடுத்து அவைகளை பிழைப்பூட்டுகிற கடவுள். எந்த ஒரு பறவையும் உணவு இல்லாமல் திரும்புகிறதில்லை. அதே போல அவர் செய்த கட்டளைகளை நீங்களும் நானும் செய்து நாமும் இந்த காரியத்தை எதிர்பார்க்கும் போது நம்மை பிழைப்பூட்டுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். வனாந்தரத்திலே மன்னாவை அனுப்பினவர் அவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து வந்த போது எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டதும் புதிதான ஒரு வழியை திறந்து அதன் மூலமாக 40 வருடங்கள் அவரால் நடத்த முடியும் என்றால், உங்களுக்கும் எனக்கும் இப்படி ஒரு சாக்கியத்தை கற்றுக் கொடுத்து கைகளில் கால்களில் பலனை கொடுத்து உங்களையும் என்னையும் நடத்த அவரால் இருக்க முடியுமா? உங்கள் பரமபிதா யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பரமபிதா யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் இனி நான் கவலைப்பட போவதில்லை. வருகிற மாதம் எப்படி இருக்கும் என்று நான் கவலைப்பட போவதில்லை. பிழைப்பூட்டுகிறவர், பறவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறவர் என்னையும் பிழைப்பூட்டுவார். ஒரே ஒரு காரியம் நான் செய்ய வேண்டியது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நான் தேட வேண்டும். அப்போது இவைகள் எல்லாம் எனக்கு இன்னும் கூட கொடுக்கப்படும். வெறும் அடிப்படை தேவைகளுக்கே கவலைப்படாது என்று சொன்ன கடவுள், அடிப்படை தேவைகளுக்கே கவலைப்படக்கூடாது என்று சொன்ன கடவுள் மேலான காரியங்களை எளிதாக அவரால் நிறைவேற்ற முடியும். அந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நீர் வெளிப்படுத்த வார்த்தைகளுக்காக நன்றிகளை இருக்கிறேன். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்ற வார்த்தை சொல்வதனால இனி எங்கள் வாழ்விலே கவலை தோய்ந்த முகத்தோடு கூட நாங்கள் உங்களுடைய சமூகத்தை பார்க்காமல் பிழைப்பூட்டுகிற கர்த்தர் நீர் என்பதை அறிந்து உணர்ந்து நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென். இரண்டு அறிவிப்புகளாக இந்த பாடல் புஸ்தகம் கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகம் விற்பனைக்கு உள்ளது.